ஹலோ, வீட்ல யாருங்க? வெளியே வாங்க. மிஸ்டர் குருவாம்பட்டி குருசாமி. ஏங்க என்னங்க இது போலீஸ் வந்திருக்காங்க? இருமீனு கேப்போம். நீங்க தான் குருவாம்பட்டி குருசாமியா? ஆமா சார். எதுக்கு என்னைய தேடி வந்திருக்கீங்க? இங்க பாருங்க, உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. உங்க வைஃபும் உங்க மகளும் தான் உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? எதுக்கு சார்? நீங்க உங்க மனைவியை விட்டுட்டு வந்து இன்னொரு பொண்ணு கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்களா? அதான் உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க சார், நான் ஒண்ணு வேற ஒரு பொண்ணு கூட எல்லாம் குடும்பம் நடத்தல. இவ என்னோட வைஃப் தான். அது எப்படி சார், ஃபர்ஸ்ட் வைஃப் இருக்கும்போது இன்னொரு பொண்ணு நீங்க வைஃப்னு சொல்றீங்க? சட்டப்படி இது தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? அவங்கள டைவர்ஸ் பண்ணிட்டு தான் நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கணும். அதுதான் சட்டப்படி நியாயம். நீங்க பண்ணிருக்கிறது தப்பு சார். அதனால்தான் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேஷனுக்கு வாங்க, உங்களை விசாரிக்கணும். இங்க பாருங்க சார், அவ தான் எல்லா தப்பும் பண்ணிட்டு இருக்கா. என்னைய உங்க அண்ணன் வீட்டுல கொண்டு போய் வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருந்தா. அவ கூட இருக்க முடியாம தான் நான் இங்க வந்து இருக்கேன். இங்க பாருங்க சார், நீங்க எது வேணாலும் சொல்லுங்க, ஆனா ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லுங்க. இங்க எதுவும் சொல்ல வேண்டாம் சார். மாப்பிள்ள, என்னாச்சு மாப்பிள்ள? எதுக்கு போலீஸ் வந்திருக்காவ? மச்சான், அந்த ராசாத்தி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காளாம். அவ இருக்கும்போது நான் உங்க தங்கச்சி கூட வந்திருக்கேன்ல, அதனால போலீஸ் ஸ்டேஷன்ல என் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. இதுக்குதான் மாப்பிள்ள அன்னைக்கே நான் வெட்டிட்டு வரேன்னு சொன்னேன். நீங்க தான் யாருமே கேட்க மாட்டேன்னுட்டீங்க. சார், போலீஸ் வந்து நிக்கிறோம், நீங்க என்ன வெட்டுவேன் குத்துவேன்னு பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சமாவது டீசெண்டா நடந்துக்கங்க. நீங்க யார் சார்? எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? இவரு என் மாப்பிள்ள தான். என் தங்கச்சியை தான் இவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. இங்க பாருங்க, எது பேசணும்னாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசுங்க. குருசாமி, ஸ்டேஷனுக்கு வாங்க, உங்களை விசாரிக்க வேண்டியிருக்கு. என்ன சார் விசாரிக்கணும்? அவ என்னை கொடுமைப்படுத்திட்டு இருந்தா. அவ கொடுமை தாங்க முடியாம தான் நான் இங்க வந்து இருக்கேன். நான் இங்க நிம்மதியா இருக்கிறது அவளுக்கு பிடிக்காம என் பேர்ல இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. அரெஸ்ட் பண்ணணும்னா அவளை போய் அரெஸ்ட் பண்ணுங்க சார். என்ன எதுக்கு வந்து தொலை பண்றீங்க? எல்லா தப்பும் அவதான் பண்ணியிருக்கா. இங்க பாருங்க சார், அவங்க உங்களுக்கு கொடுமைப்படுத்திருந்தா நீங்க முதல்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். நீங்க இவ்வளவு நாளா அமைதியா இருந்தது உங்க தப்பு. அப்புறம் டைவர்ஸே பண்ணாம இப்படி இன்னொரு பொண்டாட்டி கூட வந்து வாழ்றது அதை விட பெரிய தப்பு. உங்க மேல இப்போ அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பார்க்கும்போது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. நீங்க ரெண்டாவது வைஃப் கூட தான் இருக்கீங்க. இதுக்கே உங்களை ஜெயில தூக்கி வைக்கலாம். என்ன சார் மிரட்டுறீங்களோ? இங்க பாருங்க, நாங்க நியாயத்தை தான் சொல்றோம். முதல் வைஃப் இருக்கும்போது இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது. அது சட்டப்படி தப்பு. ஸ்டேஷனுக்கு வாங்க சார். இங்க பாருங்க, என் மாப்பிள்ளைய நான் கூட்டிட்டு போக விட மாட்டேன். என்னைய மாரி கூட்டிட்டு போனோம்னு நினைச்சிய அவ்வளவுதான். இங்க பாருங்க, அவர் ஒண்ணு என் கூட எல்லாம் வந்து வாழலாம் இல்ல. ராசாத்தியக்கா கொடுமை தாங்க முடியாம இங்க வந்து இருக்காரு, அவ்வளவுதான். அதுக்காக அவரை ஜெயில எல்லாம் போட்டுறாதங்க. மீனு, அழாத மீனு. தங்கச்சி, அழாதம்மா. மாப்பிள்ளை இங்க இருந்து எப்படி கூட்டிட்டு போயிருக்காவ நானும் பாக்கேன். என்ன சும்மா இருனே, அவிய போலீஸ். அவியிட்ட இப்படி எல்லாம் பேசாதானே. போலீஸா இருந்தா என்ன, யாரா இருந்தா எனக்கு என்ன? எனக்கு உன் வாழ்க்கை தான்மா முக்கியம். நீ நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். மிஸ்டர் குருவாம்பட்டி குருசாமி, ஸ்டேஷனுக்கு வாங்க சார், உங்களை விசாரிக்கணும். நீங்களா வந்தா டீசெண்டா கூட்டிட்டு போவோம். நாங்களா பிடிச்சி கூட்டிட்டு போனா நல்லா இருக்காது. மாப்பிள்ள, நீங்க போவாதீங்க மாப்பிள்ள, நான் பாத்துக்கிட்டேன். மச்சான், இது சரி வராது. நீங்க போய் லாயரை கூட்டிட்டு வாங்க. நான் இவைய கூட ஸ்டேஷனுக்கு போறேன். மாப்பிள்ள, ஆமா மச்சான், சட்டம் நியாயம் பேசுறவல்ல, அதுபடிதான் நம்மளும் நடக்கணும். நீங்க போய் லாயரை கூட்டிட்டு வாங்க. நான் ஸ்டேஷனுக்கு போறேன் மச்சான். மீனுக்குட்டி, அழாத மீனுக்குட்டி, நான் சீக்கிரம் வந்துருவேன். சார் வாங்க போலாம். என்னங்க தங்கச்சி, அழாதம்மா. என்ன அவரை ஜெயில போட போறாவனே? இதுக்குதான் நான் சொன்னேன், ராசாத்தியக்கா ரொம்ப மோசமானவியே, இவர் அங்கேயே போய் இருக்க சொல்லுங்கன்னு சொன்னேன். கேட்டியலா? இப்ப அதனாலதான் இப்படி ஆகி போச்சு. இனி என் புருஷனை ஜெயில போட்டுருவனே. நான் என்ன பண்ணுவேன்? மீனா, என்னாச்சுமா? எதுக்கு இப்படி அழுதிட்டு இருக்கா? வீட்டுக்கு யார் வந்தாவ? என்ன சட்டம் இங்க? மைனி, அவர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாவ மைனி. என்னமா சொல்றா? எதுக்கு? ஃபர்ஸ்ட் வைஃப விட்டுட்டு என் கூட வந்து இருக்காருல, அதனால ராசாத்தியக்கா அவர் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காவலாம். அத போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகுது மைனி. ஐயோ, இது என்ன கொடுமை? இப்ப என்ன செய்ய? அண்ணனை தான் அவரு லாயரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போனாரு. தங்கச்சி, அழாதம்மா, நான் இப்பவே போறேன். என்ன, அவர் வெளியே வந்தாலே போதும். யார் கூட அவர் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அவர் வெளியே இருந்தாலே எனக்கு சந்தோஷம் தானே.
எப்படியாவது அவரை வெளியே கூட்டிட்டு வந்துருனே. சரிம்மா தங்கச்சி, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். மீனா அழாதம்மா. நான் இதுக்குதான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் மைனி. அவர் அங்க சொன்னதுக்கு இதுதான் காரணம். எனக்கு அப்பவே தெரியும் ராசாத்தி அக்கா இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சேன். என்ன பண்ணிருக்காவ பாத்தியலா? அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்ப உள்ள தள்ளிட்டாவ. போலீஸ்காரர் அவரை அடிச்சு அவரு என்ன பண்ணுவாரு? பாவம் அவரு. சரிம்மா அழாத. அதான் உங்க அண்ணன் போயிருக்காவல்ல, உன் புருஷனை எப்படியாவது வெளியே கூட்டிட்டு வந்துடுவாவ. பாவம் அவருக்கு அங்கதான் நிம்மதி இல்லைன்னு இங்க வந்து இருந்தாரு. இப்ப அவருக்கு இங்கே நிம்மதியே இல்லை. என்னதான் பண்றதுன்னே தெரியல மைனி. ரொம்ப கஷ்டமா இருக்கு. மீனா அழாதம்மா. உன் புருஷனை எப்படியாவது உங்க அண்ணன் வெளியே கூட்டிட்டு வந்துடுவாவ. செல்லோ, என்ன பண்றீங்க? என் தங்க குட்டி என்ன பண்ணுது? அம்மா சொல்லுங்க செல்லோ. அம்மா 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 சொல்லுங்கம்மா. என்ன சாரோ, நம்ம பிள்ளை அம்மா சொல்றானோ? ஆமாங்க, சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்ல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கான். அப்படியா? அப்பா சொன்னானா? சொல்லுவான். நம்ம சொல்லி கொடுத்தாதான் அவன் சொல்லுவான். ஆதிக்குட்டி, அப்பா சொல்லுப்பா. அப்பா. ஆதிக்குட்டிமா, அப்பா கேட்கவில்ல, சொல்லுமா. அப்பா 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 சொல்லுங்க தங்கம். என்ன சொல்ல மாட்டீங்க? இவ்வளவு நேரம் அம்மா சொல்லிக்கிட்டு தான் இருந்தான். இப்பதான் பிள்ளைக்கு தூக்கம் வருதுன்னு நினைக்கேன். பிறகு முடிச்ச வரை நான் சொல்லி கொடுத்து சொல்லிங்க. சரி சாரோ, இவன் என் கையில தாயா, நான் எங்க வீடு வரைக்கும் கொண்டு போயிட்டு வரேன். என்னது உங்க வீட்டுக்கா? எதுக்கு? எங்க அம்மா பேர பிள்ளை பார்க்க முடியலன்னு வருத்தப்பட்டாலாம். எங்க அப்பா சொல்லி வருத்தப்பட்டு இருந்தாவ. அன்னைக்கு வாங்கிட்டு சண்டை போடும்போது கூட எங்க அம்மா தானே சொல்லியிருக்காவ. அதான் கொண்டு போய் காமிச்சிட்டு வரேன் சாரோ. இங்க பாருங்க அண்ணன், உங்க அம்மைக்கு சண்டை போடக்கு மட்டும் வர தெரியுதுல்ல. பேர பிள்ளை வீட்டுல வந்து பார்க்கணும்னு ஆசை வரலையாமா? அவளுக்கு உண்மையிலே ஆசை இருந்தா வீட்டுல வந்து பார்க்கட்டும். அந்த வீட்டுக்குலாம் நான் தரமாட்டேங்க. ராசாத்தி சித்தி இருப்பாவே. நானே கொண்டு போய் காமிச்சிட்டு கொண்டுட்டு வர போறேன் சாரோ. அங்க உட்காரெல்லாம் மாட்டேன், எங்க அம்மாட்ட மட்டும் கொடுத்துட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துருவேன். பிள்ளைய தாயா கொண்டு போயிட்டு வரேன். இங்க பாருங்க அண்ணன், உங்க அம்மைக்கு சண்டை போடக்கு மட்டும் வர தெரியுதுல்ல. பிள்ளைய பார்த்துட்டு போக தெரியாதோ? தர முடியாது. நீங்க அங்கெல்லாம் கொண்டு போக கூடாது. நீங்க வேணா போய் உங்க அம்மையை கூட்டிட்டு வாங்க. சாரோ, எங்க அம்மையை பத்தி அவனுக்கு தெரியும்ல, அங்கெல்லாம் வரமாட்டா சாரோ. ஏன் எதுக்கு வரக்கூடாது? நம்ம எல்லாரும் என்ன அவளுக்கு ஆவாதவியலா? சரி, நான் கூட ஆவாதவளா இருந்துட்டு போறேன். பேர பிள்ளை பார்க்க என்ன அவியெல்லாம் இங்க வந்து பார்த்துட்டு போய் சொல்லுங்க. சாரோ, எங்க அம்மையே வரதா இருந்தா அப்பயே வந்து பார்த்துருப்பா சாரோ. நம்ம இந்த வீட்டை விட்டு வந்த கோவத்துலதான் எங்க அம்மா இன்னும் வராம இருக்கா. அதனால நான் பிள்ளைய கொண்டு போய் காமிச்சிட்டு நானே அவியெல்லாம் பார்த்துட்டு வரேன். எங்க அப்பா வேற சொல்லி வருத்தப்பட்டு இருக்காவ, பிள்ளைய பார்க்க முடியலையே. நீ அப்படின்னா தோட்டத்துல கொண்டு போய் காமிச்சிட்டு வாங்க. சாரோ, தோட்டத்துக்கு எங்க அம்மா வர மாட்டல்ல. இங்க பாருங்க அண்ணன், ராசா சீத்தி இருக்க வீட்டுக்கு நான் என் பிள்ளைய தரமாட்டேன். நீங்க என்கிட்ட கேட்கவும் கேட்காதுங்க. அவி அந்த வீட்டுல வந்து இருக்கிறதுனால தான் நம்மளே வெளியே வந்து அதை ஞாபகம் வச்சிடுங்க. மறுபடியும் அவி இருக்க வீட்டுக்கு பிள்ளை கொண்டு போனா நல்லா இருக்குமா? அவி ஏதாவது என் பிள்ளை பண்ணிடுவா. நான் வர மாட்டேன். என் பிள்ளை தரவும் மாட்டேன். சாரோ, என்னையும் நீ நம்ப மாட்டியோ? நான் இவனுக்கு அப்பா தானே. நான் கையோடு கொண்டு போய் காமிச்சிட்டு கொண்டு வந்துருன்னு சொல்றேன்ல. சாரோ, நீங்களே என் கூட இருக்கும்போது தான் எனக்கு என்னென்னமோ அங்க நடந்துச்சு. உங்களை நம்பில தர முடியாது அண்ணன். என் பிள்ளை வாங்கி முத்தம் கொஞ்சம் தரேன்ட்டு வாங்கி கூட ஏதாவது பண்ணிடுவாவ. அவையில நம்பிலாம் என் பிள்ளை தர முடியாது அண்ணன். நீங்க கேட்கவும் கேட்காதுங்க. அப்போ எங்க அப்பாவும் அம்மையும் பேர பிள்ளைய பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி அப்படித்தானே? இதெல்லாம் சரியில்லை சாரோ. உங்க அம்மா இங்க வந்து பார்த்துட்டு போறியா? அப்படித்தானே எங்க அம்மைக்கு இருக்கும். ஆனந்த், எங்க அம்மா வீட்டுக்கு நான் இவனை கொண்டு போய் காமிக்கல. எங்க அம்மையை தான் வந்து பார்த்துட்டு போறவ. உங்களுக்கே தெரியுதுல்ல. அதே மாதிரி உங்க அம்மையை வந்து பார்த்துட்டு போட்டு நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அந்த வீட்டுக்கு தரக்கு நான் விரும்பல. பிரியங்கா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. உங்க அப்பாவால இனி வெளியவே வர முடியாதுல்ல? வர முடியாது மம்மி. சட்டப்படி ஃபர்ஸ்ட் வைஃப் இருக்கும்போது ரெண்டாவது வைஃப் கூட போய் வாழ்றது பெரிய தப்பு. இனி டாடி கண்டிப்பா வெளியவே வர மாட்டாங்க. இது போதும் பிரியங்கா. எனக்கு அவர் ஏன் கூட இல்லாட்டியும் பரவாயில்ல. ஆனா அவ கூட அவர் வாழக்கூடாது. சரி மம்மி, இனி டாடி அங்க போகவே மாட்டாங்க.